தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலமாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 3.5 லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்திற்கு வந்த கோரிக்கையை அடுத்து கடந்த ஒரு வார காலத்திற்குள் மட்டும் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் சுமார் 3.5 லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தெரிவிப்பதற்கு தஞ்சை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் நம்ம இடையே இருக்கிறார். கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து உங்களோட அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்ட உதவித்தொகை மட்டும் 3 லட்சத்தை எட்டியிருக்கு. சுமார் எத்தனை பயனாளிகளுக்கு இந்த உதவித்தொகையானது வழங்கப்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் சார். நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், முன்கள பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள், அப்புறம் விளிம்புநிலை மக்களுக்கான கல்வி உதவித்தொகை, அப்புறம் மற்ற பல்வேறு உதவிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு வரோம். அதுலயும் குறிப்பா கடந்த 3 வருஷங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட ரூபாய் 25 லட்சத்துக்கு மேல கல்வி உதவி தொகையாகவே நம்ம வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில கடந்த ஒரு வாரத்துல மட்டும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்துக்கு பல்வேறு கல்வி உதவித்தொகை கோரிக்கைகள் வந்துச்சு. அதை பரிசீலனை பண்ணி இன்னைக்கு சுமார் 3.5 லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை, சீருடை கட்டணம், போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களுக்காக ரூபாய் 3.5 லட்சம் நம்ம இன்னைக்கு வழங்கியிருக்கிறோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சென்னையை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன், தாயின் பராமரிப்பில் வளரும் அந்த மாணவனுக்கு ரூபாய் 37,370 ரூபாய் நம்ம செலுத்தி இருக்கிறோம். அப்புறம் கல்லூரி மாணவி, அவங்க அந்த கல்லூரி மாணவி 6ஆம் வகுப்புல இருந்து நம்ம தான் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை அவங்களுக்கு அவங்க பள்ளி படிப்பு முடிகிற வரைக்கும், 6ஆம் வகுப்புல இருந்து பள்ளி படிப்பு முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கல்வி கட்டணமா இருக்கட்டும், சீருடை கட்டணமா இருக்கட்டும், போக்குவரத்து கட்டணமா இருக்கட்டும், மற்ற எல்லா கட்டணங்களும் அவங்களுக்கு நம்ம செலுத்திட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த மாணவி உயர்கல்வி கல்லூரியில் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க கோரிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு ரூபாய் 1,20,000 ரூபாய் மதிப்பில் ஒரு புதிய இருசக்கர வாகனம் அவங்களுக்கு நம்ம வழங்கியிருக்கிறோம். மேலும் அந்த மாணவிக்கு இந்த முதல் பருவத்துக்கான கல்வி கட்டணம் ரூபாய் 12,500 ரூபாய் இன்னைக்கு அந்த கல்லூரிக்கு காசோலையாக இன்று நியூஸ்7 தமிழ் செய்தியாளரிடம் இன்று வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு 47,000 ரூபாய், மாணவர் ஒருவருக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவருக்கு 42,000 ரூபாய் ஆகிய இன்று அந்த பள்ளியிலேயே போய் நம்ம செலுத்தி அந்த ரசீதை அந்த பெற்றோரிடம் நம்ம ஒப்படைச்சிருக்கோம். படிப்பை கைவிட போறதாக ஒரு தகவல் நியூஸ்7 அன்பு பாலத்துக்கு கிடைச்சிது. ஸோ அதனால நம்ம உடனே போய் தாமதிக்காம நேரா போய் அந்த ஸ்கூலுக்கே போய் அந்த 2 மாணவிகளுக்கான முழு கல்வி கட்டணத்தையும் ஒரே தவணையில செலுத்திட்டோம். இங்க கீழவாசல் பகுதியை சேர்ந்த ஒரு மாணவி, அவங்க 10ஆம் வகுப்புல 92% மார்க் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக தந்தை ஒரு தனியார் நிறுவனத்துல சொற்ப ஊதியத்துல பணியாற்றிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு ரூபாய் 30,000 ரூபாய் அதை இன்னைக்கு நம்ம காசோலையா கொடுத்துருக்கோம். பொருளாதார ரீதியில எந்த மாணவிகளோட கல்வியும் தடைப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கறது தான் நியூஸ்7 அன்பு பாலம் முக்கியமான அவங்க குறிக்கோளாக வச்சிருக்கிறாங்க. அதோட ஜோதி அறக்கட்டளையும் இணைஞ்சு தொடர்ந்து பயணிக்கும் அப்படிங்கறத இந்த நிகழ்வுல நான் தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ்7 தமிழ், தஞ்சாவூர்.